பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள். சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவதாக சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அவர்கள் சாலமோனின் உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அதிக கவனம் செலுத்தி சுவிசேஷத்தை போதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளை பிரயாத்திலேயே கர்த்தரை அறியும் அறிவில் வளர்ச்சி பெற வேண்டும். சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளை பருவம் கர்த்தருடைய உபதேசத்தை பூரணமாய் ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பருவமாய் இருக்கிறது. சாலமோன் பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது என் பிள்ளைகளே என்று சொல்லாமல் பிள்ளைகளே என்று பொதுவாக சொல்லுகிறார். சாலமோனின் உபதேசம் எல்லோருக்கும் பொதுவானது. அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். சிறு பிள்ளைகளுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். வளர்ந்து பெரியோராய் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். நாம் பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம் காண்பிக்க கூடாது. சத்தியத்தை கற்றுக்கொள்கிறவர்களும் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். சிறு பிள்ளைகளிடத்தில் கள்ளம் கவடம் எதுவும் இருக்காது. அவர்களுடைய மனதும் இருதயமும் சத்தியத்தை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய இருதயம் மாசில்லாமல் பனியைப் போல வெண்மையாய் இருக்கும். அவர்கள் தங்களுடைய கடமைகளை பொறுப்பாய் செய்ய வேண்டும். சாலமோன் எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவான உபதேசத்தை சொல்லுகிறார். அவர் அவர்களுக்கு நற்போதகத்தை தருகிறார். பிள்ளைகள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிக்க வேண்டும். தாங்கள் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை விட்டுவிடக்கூடாது. அதை தாங்கள் இருதயத்தில் பற்றிக்கொள்ள வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தோடும் அன்போடும் உபதேசம் பண்ணுவார்கள். மெய்யான உபதேசம் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தே வருகிறது. நாம் தேவனை நோக்கி பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவன் ஆவிகளின் பிதாவாய் இருக்கிறார். மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை தங்களுடைய தகப்பனாரை பார்ப்பது போல பார்க்க வேண்டும். நம்முடைய தகப்பனார் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்முடைய நன்மையை நாடுகிறார். நம்முடைய பரமபிதாவும் நம்மை நேசித்து நமக்கு நன்மை செய்கிறார். நம்முடைய தகப்பனாரிடமிருந்து போதகமும் கிடைக்கும், புத்தியும் கிடைக்கும். விசுவாசிகள் எல்லோருக்கும் ஞானமும் புத்தியும் வேண்டும். நமக்கு போதகமும் உபதேசமும் ஆலோசனையும் வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியக்கூடிய ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணம் சத்தியமானது. சத்தியத்தின் ஆதாரத்தில் தேவனுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை பற்றிய உபதேசம் நமக்கு நற்போதகமாக இருக்கும். நற்போதகத்தை விவாதம் பண்ணாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். நாம் கர்த்தருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்.